கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த சேனல் வாயிலாக நீங்கள் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு காத்திருக்கிறீர்கள். இந்த வாஞ்சையை தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தோடு இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தேவனே, அப்பா, இந்த வேளையிலும் இந்த நாளிலே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக நாங்கள் கண்களை மூடி உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் ஆவியின் வரங்களை குறித்து நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நீர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை கற்றுக் கொடுத்து எங்களை அந்த வார்த்தைக்கு நேராக நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரங்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் வரங்கள் எப்படிப்பட்டது, அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை என்ன நோக்கத்திற்காக தேவன் கொடுத்தார், அதை சரியான முறையில் பயன்படுத்தாமல் போலியாகவும் சாத்தான் சில காரியங்களை ஏற்பாடு செய்திருக்கிறான், அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்பதையெல்லாம் நம்ம படித்தோம். ஒரு சில வரங்களை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாக படித்து கொண்டிருக்கிறோம். அன்பை குறித்து படித்தோம், உதவி செய்தலை குறித்து படித்தோம். இதெல்லாம் வரங்கள், இதெல்லாம் தேவ ஆவியானவரால் கொடுக்கக்கூடிய வரங்கள். உபசரிப்பதை குறித்து நாம் படித்தோம், ஆறுதல் சொல்வதை குறித்து நாம் படித்தோம். இந்த நாளிலும் மற்றும் ஒரு முக்கியமான வரத்தை குறித்து படிக்கப் போகிறோம். மீண்டுமாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாம் நினைத்து பார்த்தவர்களாக, அதை ஒருமுறை வாசித்து பார்த்தவர்களாக கடந்து செல்வோம். எந்த ஒரு வரமும் ஒரு வரத்தை காட்டிலும் மேன்மையானது கிடையாது. எல்லா வரங்களும் கணத்தில் சமமானவை என்பதை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 25வது வசனம், சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். எந்த ஒரு வரமும் நான் தான் மேன்மையானது, நீ தாழ்வானது என்று சொல்லாதபடிக்கு ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கக்கூடியதாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய வரம் என்னவென்றால் கொடுத்தல். கொடுப்பது என்பது ஒரு வரம். கொடுக்கிறது ஒரு வரமா அப்படின்னா, வாங்கிறது தானே, வரத்தை நாம் வாங்குவோமே, கொடுக்கிறது ஒரு வரமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுத்தல் என்பது ஒரு வரம். கொடுத்தலை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களில் நம்ம வாசிப்போம். பொதுவாக கொடுத்தல் என்றாலே காணிக்கைகளை கொடுப்பதை நம்ம வாசிப்போம். காணிக்கைகள் கொடுப்பது, தசம பாகங்கள் கொடுப்பது. இந்த செய்தியினுடைய நிறைவிலே கொடுத்தலை பற்றின ஒரு புரிதல் ஆவியானவர் நமக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம் பொதுவாக காணிக்கைக்காக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுத்தல் அப்படின்றது நிறைய நேரத்தில் நம்ம இவ்வளோ கொடுத்தா நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நம்ம வாசிப்போம். இந்த வசனத்தினுடைய சாராம்சமும் அப்படிப்பட்டதாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு வசனத்தையும் தனிப்பட்ட முறையிலே நாம் எடுத்து படித்து தவறான அர்த்தங்களை கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் முழு வேதாகமத்தையும் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்தல் என்பது நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக செய்யக்கூடாது. நாம் கொடுப்பதினாலே சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்றால் அது கிடைக்கலாம். ஆனால் கிடைக்காவிட்டாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இது கிடைச்சாதான் நான் இதை செய்வேன் என்று டிமாண்ட் வைப்பதற்காகவோ, அல்லது அவரை நாம் இதை கொடுத்தா அவர் கொடுக்குறாரா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதற்காகவோ நாம் எதையும் செய்யக்கூடாது. தேவன் சோதித்து பார்க்க சொல்லுகிறார். ஆனால் தேவனை நாம் சோதித்து பார்க்கக்கூடாது. தேவன் செய்வார் என்ற நிச்சயத்தோடு நாம் இருக்க வேண்டும். இந்த நாளிலே இந்த கொடுத்தலை குறித்து வாசிக்கும் பொழுது, கொடுத்தல் ஒரு வரமா என்றால் நிச்சயமாக அது ஒரு வரம்தான்.
அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம். கடந்த செய்தியிலே நாம் அதிகமாக தியானித்த ஒரு நபருடைய பெயர் பர்னபா. இந்த செய்தியிலும் அவரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுத்தல் என்கிற அனுபவம், கொடுத்தல் என்கிற வரம் எப்பொழுது நமக்கு இருக்கும் என்று சொன்னால், என்னுடையது அல்ல என்கிற மனப்பான்மை வரும்போது தான். இந்த ஆதிகால திருச்சபையிலே, ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் இருந்தவர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்றால், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், 1-2 பேர் இல்லை, 7-8 பேர் அல்ல, 10 பேர் அல்ல, இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிற மாதிரி 100-200 பேர் அல்ல. வசனம் சொல்லுகிறது திரளான கூட்டத்தார். சின்ன சபையில் 10 பேர் இருக்கிற சபையில் ஒரு மனப்பாடு கிடையாது. இங்கே திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. அப்படின்னா இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னால், அவங்க எல்லாவற்றையும் 34வது வசனம் சொல்கிறது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுடைய தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. இந்த அனுபவம் இந்த நாட்களில் எப்படின்னு தெரியல. அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருக்கும் போதுமானதாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. கொடுத்தல் என்பது ஒரு வரம். கொடுக்கிறதுக்கு மனசே வராது நிறைய நேரத்தில், நிறைய நபர்களுக்கு. அது சில நபர்கள் கொடுக்கிறார்கள், சில நபர்கள் எனக்கே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த கொடுத்தல் என்கிற அனுபவத்தை பர்னபாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது 36வது வசனம் சொல்கிறது, சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசை என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இந்த பர்னபாவுடைய வாழ்க்கையிலேயே நம்ம 3 வரங்களை தியானிச்சிட்டோம். முதலாவது, அவர் உதவி செய்தார். யாரும் சேர்த்து கொள்ளாத பவுலை அவர் சேர்த்து கொண்டு ஊழியத்திலே அவரை ஈடுபடுத்தி கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் விளைவாக அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னும் பவுல் நிராகரித்த மார்க்குவை தன்னோடு சேர்த்து கொண்டதினாலே அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தினதை நம்மால் பார்க்க முடியுது. அந்த உதவி செய்தல், அந்த அனுபவம் பர்னபாவினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆறுதலின் மகன் என்று பெயர் பெற்ற ஒரு அனுபவத்தை உடையவராக இருந்ததை பார்க்கிறோம். இங்கு அவர் எல்லாவற்றையும் விற்று கொடுக்கிற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் நம்முடைய அன்பான தேவனுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும்? அவர் எப்படிப்பட்ட கொடுத்தலை உடையவராக இருக்கிறார்? இந்த கொடுக்கிற அனுபவமே எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட இருந்து தான். நல்லா சொல்லுவாங்க இல்லையா, அப்பாவை போல மகன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அப்பனுக்கு ஏற்ற மகன் என்று சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் யாரெல்லாம் கொடுக்கிறோமோ அவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கும்படியாக தேவன் தான் கொடுப்பதிலே மிக சிறந்தவர். அவர் என்னவெல்லாம் கொடுத்தார், எதற்காக கொடுத்தார், என்ன நோக்கத்தோடு கொடுத்தார் என்று சொல்லி சற்று யோசித்து பார்த்தால் இது ஒரு வரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கொடுத்தல் என்பது ஒரு வரம். அது தேவனிடத்திலே காணப்பட்டது. என்னிடத்தில் காணப்படுகிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் கொடுத்த காரியங்களை சற்று பட்டியல் போடுவோம், சரிங்களா? ஆதியாகம புஸ்தகத்திற்கு கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். யார்கிட்ட கொடுத்தார்னா அவர்கிட்ட இருந்து தான் கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் என்ன இருக்குது? காற்றை ஊதினார், இது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், இவனை உருவாக்குறோம், இவன் வந்து பாவம் செய்வான்,
இவனுடைய பாவத்தின் விளைவாக இயேசு கிறிஸ்துவை மரிக்க கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கும் மாயக்காரருக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு திருப்பி செய்யவே மாட்டாங்க, உங்களுடைய துரோகிகள்னு நினச்சி அவங்களுக்கு செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது எங்கேருந்து சொல்கிறாருன்னா அவருடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து தான் உண்டாக்கின அந்த மனிதன் பாவம் செய்வான் என்பதை அறிந்தும், அவனால் இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திப்பார் என்பதை அறிந்தும், ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை மனிதனுக்கு கொடுக்கிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. கொடுத்தலின் அனுபவம் என்பது இப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கணும். நான் கொடுத்தா இது கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால் அது வரம் அல்ல, அது சாபம். நிறைய நேரத்தில் தசமபாகம் கொடுக்கிறவர்கள், காணிக்கை கொடுக்கிறவர்கள் எந்த எண்ணத்தோடு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், நான் கொடுக்குறேன், நான் இவ்வளோ தசமபாகம் கொடுக்குறேன், நான் இவ்வளோ காணிக்கை கொடுக்குறேன் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தவறான எண்ணத்தோடு தசமபாகத்தையும் காணிக்கையும் பார்க்கிறீர்கள். நாம் என்ன சம்பாதிக்கிறோம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரர்கள், நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே. வேதாகமத்தில் நான் ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 நாளாகம புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கப் போகிறேன். 29ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். யார் சொல்கிறான்னா ராஜா. நம்ம எந்த ஊருக்கு ராஜா, எந்த ஊருக்கு மந்திரி? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா சொல்லுகிறார், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கறதுக்கு நான் எம்மாத்திரம். என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கறதுக்கு, மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஏன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாருன்னா, வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம்னு சொல்லிட்டு, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். இந்த மனப்பான்மை நமக்கு வரணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தசமபாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, நாம் கொடுக்கிறோம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் அது தவறு. உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம், அதாவது திருப்பி கொடுக்கிறோம். We are not paying our tithe, we are just returning our tithe. நாம் தசமபாகத்தை கொடுக்கவில்லை, மாறாக நாம் தசமபாகத்தை திருப்பி கொடுக்கிறோம். கொடுத்ததா அவர்கிட்ட திருப்பி கொடுக்கிறோம், அவ்வளோதான். அவர் என்ன கொடுத்தாரோ அதை முழுசாக கூட கொடுக்கல, நம்ம 10% கொடுக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுத்தல் என்பது ஆண்டவருடைய கொடுத்தலின் அனுபவமாக இருக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம இதை கொடுத்தா அதை வாங்கிக்கலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலான்னு கணக்கு போட்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் மல்கியா புத்தகத்தில் சொல்கிறார், என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். நிச்சயமாக உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எந்த மனநிலையோடு நம்ம கொடுக்குறோம்? நான் கொடுக்குறேன் அப்படின்ற மனநிலையோடு கொடுக்குற யாரையுமே தேவன் அங்கீகரிப்பது கிடையாது. தேவன் சொல்லக்கூடியதை தாவீது தன்னுடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கறதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னோடதாக இருந்தால் நான் இப்படி கொடுத்துறவன ஆண்டவரே, கொடுக்க மாட்டேன், எல்லாமே உம்முடையது ஆண்டவரே, அதனால தான் நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன், எனக்குன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த மனப்பான்மையோடு, அந்த மனநிலையோடு நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவன் எந்த மனநிலையோடு நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் என்று சொன்னால், இவனால் நமக்கு எந்த லாபமுமே இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்தார். நம்ம அந்த மனநிலையோடு கொடுக்கறது தான் ஆவியின் வரம் என்று பார்க்கிறோம். அவர் நமக்கு ஜீவ சுவாசத்தை மட்டும் கொடுக்கல. அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் ஆளுமையை கொடுத்தார். இவனுடைய ஆளுமையினாலே, இவனுடைய கரத்தில் இந்த ஆளுமையை கொடுக்கறதுனால இந்த பூமியே தன்னை விட்டு போயிடும்னு ஆண்டவருக்கு தெரியும். போனது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுமையை திரும்ப வாங்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய எல்லா ஆளுமையையும் விட்டுட்டு மரணபரியந்தம், சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தியவராக அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்து வரணுன்றது அவருக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது தெரிஞ்சும் அந்த ஆளுமையை நம்மகிட்ட கொடுத்தார். நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள்கிட்ட கொடுத்தார்.
திருப்பி எதுவும் கிடைக்கும்னு நான் நினச்சி கொடுத்தாரு? ஒன்றும் இல்லை. கொடுத்தல் என்கிற வரத்தை நாம் இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். நான் கொடுத்தேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன்னு சொல்லி காட்டக்கூடிய அனுபவம் இருந்துச்சுன்னா அது வரம் அல்ல, அது ஒரு சாபம். நீங்கள் அனனியா சபிராளுடைய எடுத்துக்காட்டை வாசிக்கும் பொழுது அவங்க தனக்கு என்று ஒரு பாகத்தை வஞ்சித்து வைத்து எல்லாரும் கொடுக்குறாங்க, நான் கொடுக்கணும்னு பேர் தெரியணுன்றதுக்காக கொடுத்தாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இல்லை என்றால் எத்தனையோ அனனியா சபிராக்கள் இந்த நாளில் அடிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொடுத்தல் என்பது தேவனுடைய கொடுத்தல் அனுபவத்தை போல இருக்கணும். நம்ம குறைவுள்ளவர்கள் நிச்சயமாக தேவனை போல இருக்க முடியாது. ஆனால் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே தேவனுடைய வழிகளில் நடந்து தேவனுடைய வழியை பிரதிபலிக்கிறவராக, அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிறவராக ஆவியானவருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் வாழ வேண்டும். அதற்குத்தான் இந்த ஆவியின் வரங்கள் எல்லாம். எதற்கு கொடுத்தல் என்பதை ஒரு ஆவியின் வரமாக தேவன் வைத்திருக்கிறார்னா அவரை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக. தொடர்ந்து அவர் என்னெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், இது பாவத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த 2 காரியமும் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செய்த பிறகு 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இங்கே தோல் உடையை கொடுக்குறார். எதுக்கு தோல் உடையை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வருவார், இந்த ஆட்டை அடித்து ரத்தம் சிந்தப்பட்டு இதனுடைய தோல் உங்களுக்கு உடையாக கொடுக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு அவருடைய நீதியின் உடையினால் நீங்கள் மூடப்படுவீர்கள். அந்த நீதியின் வஸ்திரம் உங்களுக்கு போர்த்தப்படும் என்பதற்கு அடையாளமாக கொடுத்தார். சிலுவையில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரிக்க கொடுத்தார். யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், தனக்கு சமமான ஒரே பேரான குமாரன். ஒருமைப்பாட்டிலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த பிரிவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனாலும் அவரை அனுப்பி வைத்தார். காரணம், நம்மளை அவருக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அனுப்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதுவுமே நம்ம அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவர் நமக்கு இவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் அப்படிப்பட்ட கொடுத்தலின் அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? நிறைய நேரங்களிலே நம்ம ஒரு விசனமாக, நம்ம ஒரு கட்டாயமாக நம்முடைய காணிக்கைகளை தசமபாகங்களை கொடுக்கிற அனுபவத்தை எல்லாம் பார்க்குறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதாவது சந்தோஷமா, மனப்பூர்வமா நம்ம கொடுக்குறோமா? பிதா சந்தோஷமா நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். குமாரனை பிரிந்தது அவருக்கு வருத்தம் தான். ஆனாலும் அந்த கொடுத்தலின் விளைவாக நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம் என்கிற சந்தோஷத்தினாலே அவர் கொடுத்தார். நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கொடுக்கிறோம்? கொடுக்கிற அனுபவம் நமக்கு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கட்டாயத்தினால் மற்றவர்கள் பார்ப்பாங்க, மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற காரியத்திற்காக, அல்லது இதை கொடுத்தே ஆகணும், இதை கொடுத்தா அது கிடைக்கும் இது கிடைக்கும், அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. தாவீது சொன்ன வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், உமது கரத்திலே வாங்கி உமக்கு திருப்பி கொடுத்தோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொடுத்தல் என்பது சாதாரண விஷயமாக நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகளை நம்ம வாசிக்க முடியும். அதில் மூன்றாவது உவமை ரொம்ப முக்கியமான உவமை. ஆண்டவர் 2 கூட்டமாக பிரிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். செம்மறியாடு, வெள்ளாடு. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 2 கூட்டமாக பிரிக்கிறார்.
எதன் அடிப்படையில் பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம வாசித்திருப்போம். கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதன் அடிப்படையில் பிரிக்கிறார். கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் நினைக்கிறீங்க, ஆனால் கொடுக்கறது ஒரு வரம். அந்த கொடுப்பது கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வசனம் சொல்கிறது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்றார். உடனே இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். இந்த கொடுத்தல் என்கிற அனுபவத்தை பாருங்க. இந்த வசனங்களில் கொடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 37வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்போ ஆண்டவரை பண்ணோன்னு கேட்குறாங்க. அதாவது என்னன்னு சொன்னால், அவங்க செய்த எதையுமே அவர்கள் அறியாதபடிக்கு நன்மை செய்தாங்க. அதனுடைய பிரதிபலனை கைமாறு கருதாது நன்மை செய்தல். அதுதான் பிரதிபலனை எதிர்பாராத நன்மை செய்தல். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு ஆண்டவர் சொல்றார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ என்னென்ன செய்யறியோ செஞ்சிரு, எதிர்பார்க்காத, எல்லாவற்றிற்கும் தேவன் பலன் அளிப்பார் நியாய தீர்ப்பின் நாளில். அதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடியது. ஆனால் கொடுக்காதவர்களை குறித்து வாசிக்கும் பொழுது, அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிச்சிருவோம். 40வது வசனம், அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கே செய்யக்கூடியது என்று சொல்கிறார். அப்படியே அந்த வசனத்தை கீழே வாசிச்சுக்கிட்டே வரும் பொழுது 45வது வசனம் ஆண்டவர் சொல்வார் வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து, அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கொடுத்தல் என்பது ஒரு ஆவியின் வரம். அந்த ஆவியின் வரத்தை நாம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் நாம் நிச்சயமாக வெள்ளாட்டு கூட்டத்திலே காணப்படுவோம். இந்த கொடுத்தலின் அனுபவத்தை, கொடுத்தல் என்கிற வரத்தை பர்னபாவை போல பயன்படுத்துவோம். பர்னபா ஒரு சாதாரண மனிதன், நம்மை போல மனிதன் தான். ஆண்டவரை போல நம்ம இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால், பர்னபா ஒரு சாதாரண மனிதன். அவனுடைய எடுத்துக்காட்டை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தாவீது நம்மை போல ஒருவர் தான். அவருடைய எடுத்துக்காட்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உற்சாகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, அதனால தான் நான் மனப்பூர்வமாக கொடுக்குறேன் என்கிற மனநிலை. நான் எதை செய்தாலும் அதற்கு கைமாறு கருத மாட்டேன், பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டேன் என்கிற அந்த மனப்பான்மையோடு நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எப்பெல்லாம் நம்ம பிரதிபலனோடு எதிர்பார்த்து வேலை செய்கிறோமோ நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் இதுதான். நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். ஆனால் உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொன்னால், ஆண்டவரை கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம், எல்லாம் உம்முடையது, நான் உம்மிடத்தில் திருப்பி கொடுக்கிறேன். இந்த சாதாரண ஜனங்களுக்கு செய்வதற்கு நான் எம்மாத்திரம், நீர் எனக்கு செய்திருக்கிறீர், அதிலிருந்து நான் அவர்களுக்கு செய்கிறேன். அந்த மனநிலையோடு நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, கொடுத்தலின் அனுபவத்தை, அது ஒரு வரம் என்பதை நாங்கள் இந்த நாளிலே படித்திருக்கிறோம். கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றும். பிரதிபலனை எதிர்பார்க்காதபடிக்கு நாங்கள் உம்முடைய மனநிலையை பிரதிபலிக்கிற பிள்ளையாக, உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.